பண்டைய இலங்கையை உலகமே தேடிய காரணிகள். இலங்கை இந்து சமுத்திரத்தில் மத்தியில் அமைந்துள்ள சிறிய அழகிய தீவாகும். ஆரம்ப காலத்தில் இருந்து வெளிநாடுகளுடன் மிக வெற்றிகரமான வர்த்தக உறவுகளை கொண்ட நாடாக விளங்குகிறது. இதனாலேயே இலங்கையை இந்து சமுத்திரத்தின் முத்து என அழைக்கின்றனர். பண்டைய இலங்கையுடன் பல்வேறு நாடுகள் வர்த்தக தொடர்புகளை கொண்டிருந்தன. சீனர்கள், அரேபியர்கள், ரோமர்கள், இந்தியர்கள் ஆகியோர் இலங்கையை தேடி வந்தார்கள். இந்திய கடலுக்கும் தென்கிழக்கு ஆசியாவிற்கும் நடுவில் இருக்கும் ஒரு முக்கிய கடல் பாதையாக இலங்கை விளங்குகின்றது. கப்பல்கள் கிழக்கிலிருந்து மேற்கிற்கு போக இலங்கையை கடக்காமல் போக முடியாது. அதனால் தான் பண்டைய காலத்திலேயே இலங்கை ஒரு வர்த்தக மையமாக மாறியது. பண்டைய உலகில் மதிப்புமிக்க பொருட்கள் ஆன யானை தந்தம், முத்து, இரத்தின கற்கள், வாசனை திரவியங்கள், மருந்து வகைகள், பெருமதி வாய்ந்த மரங்கள், யானைகள் என்பன இலங்கையில் இருந்தன. இவை இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்யப்பட்டன. இதனாலேயே பல நாடுகள் இலங்கையை தேடி வந்தன. முற்காலத்தில் இலங்கையில் அதிக இரத்தின கற்கள் காணப்பட்டமையால் இலங்கை இரத்தின தீபம் என அழைக்கப்பட்டது. ரோம பேரரசு காலத்தில் இலங்கையில் இருந்து மிக அதிக அளவு முத்து மற்றும் மாணிக்கம் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. இதற்கு சான்று இலங்கையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ள உரோம நாணயங்கள் ஆகும். அரேபிய வணிகர்கள் கடல் வழியாக இலங்கைக்கு வந்துள்ளனர். இதற்கு காரணமாக அமைவது இங்கு காணப்பட்ட கருவா, மசாலா பொருட்கள் மற்றும் யானை போன்றனவாகும். இவர்களது வருகையால் இங்கு வர்த்தக நகரங்கள் உருவாகின. உதாரணமாக அனுராதபுரம், மகாகமை போன்றவற்றை குறிப்பிடலாம். சீனர்கள் இன்றைய காலம் போலவே பண்டைய காலத்திலும் இலங்கையை பெருமதி மிக்க நாடாக கருதினர். சீன கப்பல்கள் இலங்கை துறைமுகங்களில் வர்த்தகம் செய்ததாக இங்குள்ள மூலாதாரங்கள் கூறுகின்றன. பீங்கான், பட்டத்துணி, நறுமணப் பொருட்கள், குதிரைகள் என்பன இலங்கைக்கு ஏனைய நாடுகளால் இறக்குமதியும் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இலங்கையில் காங்கேசன் துறை, ஜம்புகோளப்பட்டினம், மாதோட்டம், மன்னார், கோகன்ன, திருக்கோணமலை, கொடவாய, அம்பாந்தோட்டை என்பன இங்கு காணப்பட்ட இயற்கை துறைமுகங்கள் ஆகும். சிறு தீவாக இருந்த போதிலும் இவ்வாறான காரணங்களால் வெளிநாட்டு வியாபாரத்தில் பெரும் சக்தி வாய்ந்த நாடாக இலங்கை மாறியது. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிக்கான சாதகமான நாடாகவும் இலங்கை காணப்பட்டுள்ளது. தொல்பொருள் அகழ்வுகளின் மூலம் முற்காலத்தில் இங்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களின் சிதைவுகள் மற்றும் வெளிநாட்டு நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அனுராதபுர ராஜ்ஜியத்தை ஆண்ட பாதிகாபய மன்னன் ரிவன்வெலிசாய எனும் விகாரையின் வேலைப்பாடுகளுக்கு தேவையான கண்ணாடி மணிகளை பெற்றுக்கொள்ள உரோமாபுரிக்கு தூதுவர்களை அனுப்பியதாக மூலாதாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையுடன் பல்வேறு நாடுகள் வர்த்தக உறவில் ஈடுபட்டுள்ளதால் பௌத்த மதம், கலைகள், கட்டடக்கலை, மொழிகள் போன்றன இங்கு வந்தது. உதாரணமாக இந்தியாவின் மன்னனான அசோகனின் மகனான மஹிந்த தேரர் என்பவரால் இங்கு பௌத்த மதம் கொண்டு வரப்பட்டது. அக்காலகட்டத்தில் இலங்கையை ஆட்சி செய்த தேவ நம்பியதீச மன்னன் இந்தியாவுடன் நெருக்கமான உறவுகளை பேணி வந்தான். இதன் மூலமே பௌத்த மதம் இங்கு பரவத் தொடங்கியது. மேலும் இதனைத் தொடர்ந்து சங்கமித்தை என்பவரால் இங்கு வெள்ளரசு மரக்கிளை இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது. இது அனுராதபுரத்தில் மகாமேகவனம் எனும் இடத்தில் நடப்பட்டது. இதற்கான சான்றுகள் இலங்கையில் காணப்படுகிறது. இவ்வாறான மாற்றங்கள் உருவாகுவதற்கு காரணமாக அமைந்தது ஏனைய நாடுகள் இலங்கையுடன் ஏற்படுத்திக் கொண்ட வர்த்தக உறவுகளினாலேயே ஆகும். இயற்கை துறைமுகங்கள் மற்றும் இங்கு காணப்பட்ட பெருமதிமிக்க பொருட்கள், போக்குவரத்து வசதி, கடல் மார்க்கமாக போன்ற காரணங்கள் இலங்கையை தேட காரணமாக அமைந்தன. பண்டைய இலங்கையானது பல செல்வங்களை கொண்டிருந்தது என்பது இதன் மூலம் உறுதி ஆகிறது.